ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிராண்டன் கரி லாஸ்ட் டைம் மிஸ்டர் ஒலிம்பியா 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணார். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்பேரிஷன் ஃபோட்டோ. ஒன்று வந்து லாஸ்ட் டைம் 2019 மிஸ்டர் ஒலிம்பியா அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, இன்னொன்று 2020 இப்போ கரண்ட்டாக 3 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ. ஸோ ரெண்டுக்கான கம்பேரிஷன் தான். சேம் சைட் போஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பேசலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது 2019 அவர் இருந்த சைஸை விட 2020 ரொம்பவே மாசாக தான் இருக்கிறாரு. ப்ளஸ் இதில் பார்த்தோம்னா ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் 2019 இருந்ததை விட 2020 ரொம்பவே பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் வந்து சைடு டில்டைஸ், அதாவது சைடு ஷோல்டர் வந்து 2019 இருக்கிறத விட கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்குது. ட்ரெப்பிசியஸுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. செஸ்ட் சைஸுமே 2019 இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக தான் மாசாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைட் ரிப்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2020 இருக்கிறத விட 2019 கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது 2019 1 டே பிஃபோர் எடுத்தது, இது 3 டேஸ்க்கு பிஃபோர் எடுத்தது. ஸோ காம்படிஷனுக்கு அப்போன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இறங்குவாருன்னு தோணுது. ஸோ 2019 இருக்கிறத விட 2020 அப்பர் பாடியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மாசாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ நம்ம லோவர் பாடிக்கு வரலாம். ஸோ லோவர் பாடியில் இவருடைய போஸ்ட்டில் இப்போது சைட் கார்டு தான் தெரியுது. ஸோ சைட் கார்டில் பார்க்கும்போது 2019 இருக்கிற சைஸும் 2020 இருக்கிற சைஸும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளஸ் காஃப்ஸுமே அந்தளவு கிளியராக தெரியல, பாதி தான் இந்த ஃபோட்டோஸில் இருக்குது. ஸோ லோவர் பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. 2019 இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் 2020 இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்பர் பாடியில் மட்டும் 2019 இருக்கிறத விட 2020 கொஞ்சம் மாசாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோவில். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பற்றி பார்க்கலாம். இதுவும் பிராண்டன் கரி தான். ஸோ ஃபில்கித் அவங்க அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பிராண்டன் கரியோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க December 10. இதில் பார்த்தீங்கன்னா பேக் மசில்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவும் வி ஷேப்பாகவும் ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்குது. பட் இங்கே அப்பர் பாடி லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை. பட் இங்கே லோவர் பாடி பார்த்தீங்கன்னா பேக் டை, அதாவது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்தளவு டீட்டெயில்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அந்தளவு கட்ஸ் இருக்கிற மாதிரியும். ப்ளஸ் காஃப்ஸுமே அந்தளவு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஸோ 2019 2020 அப்பர் பாடி ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் லோவர் பாடியில் எந்த ஒரு பெருசாக சேஞ்சஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிராண்டன் கரி அவர் கொடுத்த இன்டர்வியூவில் என்னோடய லைஃப்லேயே இதுதான் பெஸ்ட் ஷேப்பில் நம்ம பாடி பில்டிங் காம்படிஷன் ஏறணும் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஸ்டேஜ் ஏறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாடி பில்டிங் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை ஃபிட்னஸ் டயட் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.